விஜயை ஓரங்கட்டி மீண்டும் முதலிடத்தில் மாஸ் காட்டிய ரஜினிகாந்த். தமிழ் திரையுலகில் சுமார் 40 ஆண்டுகளுக்கு பிறகு இரு துருவங்களாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலக நாயகன் கமலஹாசன் ஆகிய இருவரும் மீண்டும் ஒரே திரையில் தோன்ற உள்ளனர். தலைவர் 174 மற்றும் KH238 என்ற தற்காலிகமாக பெயரிடப்பட்டுள்ளது. ஜனநாயகன் படத்துடன் விஜய் சினிமாவில் நடிக்க மாட்டார் என்கிற நிலையில் மோசமான விமர்சனங்களை சந்தித்த கூலி படத்தின் மூலமே 500 கோடி ரூபாய் பாக்ஸ் ஆபீஸில் வசூலை ஈட்டிய ரஜினிகாந்த் அடுத்து ஜெயிலர் 2, சிபி சக்கரவர்த்தி படம் என பெரிய லைன் ஆஃப் உள்ள நிலையில் அவரும் கமலும் இணைந்து படத்திற்கு பெரிய சம்பளம் பேசப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். தலைவர் 174 படம் அதாங்க நெல்சன் திலீப் குமார் இயக்கும் படத்திற்காக ரஜினிக்கு 225 கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் மீண்டும் தமிழ் திரையுலகில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக தற்பொழுது முதலிடத்தை பிடித்துவிட்டார் ரஜினிகாந்த். வினோத் இயக்கிய ஜனநாயகன் படத்திற்காக விஜய்க்கு 200 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்திருக்கிறார்கள். 200 கோடி ரூபாய் மூலம் அதிக சம்பளம் வாங்கும் தமிழ் நடிகர்கள் பட்டியலில் முதலிடத்தை பிடித்தார் விஜய். தற்பொழுது அந்த இடம் மீண்டும் தலைவர் ரஜினிகாந்திற்கு சென்று விட்டது. 75 வயதானாலும் சுறுசுறுப்பாக இளைஞர் போன்று வேலை செய்து வரும் ரஜினிக்கு தாராளமாக 225 கோடி ரூபாய் கொடுக்கலாம் என்று அவரின் ரசிகர்கள் கூறுகிறார்கள். ரஜினி கமல் மீண்டும் சேர்ந்து நடிக்கும் படத்தில் வன்முறை இருக்காது, அது காமெடி த்ரில்லர் படமா, குடும்பத்துடன் அனைவரும் பார்க்கும் படத்தில் தான் நடிக்க வேண்டும் என்று நெல்சன் திலீப் குமாரை தேர்வு செய்திருக்கிறார் ரஜினிகாந்த். கோலிவுட்டின் இரு பெரிய ஸ்டார்கள் சொல்ல போனால் சினிமா சகோதரர்கள் சேர்ந்து நடிப்பதாலேயே தலைவர் 174 படம் மீது அதிக எதிர்பார்ப்பு உள்ளது. இந்த படத்தின் ப்ரோமோ வீடியோ சமீபத்தில் படமாக்கப்பட்டதாக தெரிகின்றது. அதில் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் இருவரும் 80களின் விண்டேஜ் ஸ்டைலில் தோன்றுவது போல காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளனவா. இதற்காக ரஜினிகாந்த் தனது தோற்றத்தை மாற்றி விண்டேஜ் ரஜினிகாந்தாக தயாராகிவிட்டார் என்பது ரசிகர்களுக்கு கூடுதல் உற்சாகத்தை அளித்துள்ளது. இப்படத்தினை ரெட் ஜெயண்ட் மூவிஸ் சார்பில் இன்பநிதி தயாரிக்க உள்ளார். இதில் மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் கமலின் மகள் ஸ்ருதிஹாசன் மற்றும் ரஜினியின் மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் ஆகிய இருவரும் இணைந்து தயாரிப்பு பணிகளை கவனிக்க உள்ளனர்.